வன்னியர்களுக்கு தனியாக 20% இடஒதுக்கீடும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதி மக்களுக்கும் அவருடைய விகிதாச்சார அடிப்படையிலான இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரி எங்களுடைய நிறுவனத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக தொடர்ந்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து போராடி வருகிறார். அந்த போராட்டத்தினுடைய நீட்சியாக 108 சாதிக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்து நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். இதை கண்டித்து வன்னியர்களுக்கு தனியாக 20% இடஒதுக்கீடும் அனைத்து சாதிக்கும் விகிதாச்சாரப்படி இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டு சேலம் மாநகராட்சி முன்பு இன்றைக்கு போராட்டம் 10,000க்கும் அதிகமான இளைஞர்களோடு இந்த போராட்டம் இன்றைக்கு நடந்திருக்கிறது. டிசம்பர் 1ஆம் தேதி சென்னையிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே துவங்கப்பட்ட அந்த போராட்டம் இன்றைக்கு மாநகராட்சி சேலம் மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்பாக 4வது கட்ட போராட்டமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். உடனடியாக தமிழக அரசு எங்களுக்கு 20% இடஒதுக்கீடும் அனைத்து சாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும். அப்படி தராவிட்டால் தருமுறை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த போராட்டத்தின் வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு தொடர்ந்து போராடி வருகிற என்னுடைய ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்ன சொல்லுகிறார்களோ அந்த கட்டளையை ஏற்று அடுத்த கட்ட போராட்டம் மிக தீவிரமாக இருக்கும் என்பதை சேலம் மாவட்ட பாட்டாளி மொழி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். பின்னால தான் நல்லா இருக்கும். அண்ணா
முன்னாடி பாக்காதீங்க. பேச தெரியுமா? நல்லா இருக்கும். சார் சரிங்க சார், சார் இங்க பாக்குற சார். சார் சார் இங்க இங்க சார் 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 அத்தனை இது சார் மாஸ்க் போடணும். சார்